வாங்க சிக்கன் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தயிர், எலுமிச்சம்பழம், அப்புறம் சிக்கன், அப்புறம் அரிசி. அவ்வளோதான். முதல்ல நெய் கொஞ்சம் ஊற்றலாங்க. நெய் அதிகம் யாருக்கும் பிடிக்காது, கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம், போதும். எண்ணெய் சூடாகி முதல்ல வேண்டது இதானு பிரியாணிக்கு வேண்டது, அது சொல்ல மறந்து போச்சு. பட்டை போடலாம். நம்ம பிரியாணி வைக்கிறது இப்படித்தான். பட்டை போட்டு, பட்டை கூட பட்டை கூட இருந்ததெல்லாம் போடலாம். லைட் போடு. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வணங்கி வந்தாச்சு. தக்காளியும் கறிவேப்பிலையும் போடலாம். தக்காளியும் கறிவேப்பிலையும் நல்லா வணங்கி வந்தாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை போடலாம். போட்டாச்சு. இனி நல்லா கொத்தமல்லி தழையும் போடலாம். போட்டாச்சு. மஞ்சத்தூள் போடலாம். அப்புறம் மிளகாத்தூள் போடலாம். 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். மல்லித்தூள் கொஞ்சமாக போடலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக தயிர் ஊற்றலாம். அப்புறம் கறி போடலாம். உப்பு அப்பளே போட்டுருச்சு, மறந்துருச்சுங்க சொல்லான்னு. மிச்சஞ்சாறு கொஞ்சம் பிழிஞ்சு போடலாங்க. தயிர் ஊற்றி எல்லாம் ஊற்றிட்டு புளி வச்சாகுமா தெரியாது. சிக்கன் மசாலா கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சம் போடலாம். அரிசி போடுதுங்க. வாங்க, நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு. விகாசினிக்கு முதல்ல போடலாம் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, அப்புறம் தயிர், அப்புறம் ஆம்லேட்டு.